எங்க பார்த்தாலும் போட்டி பொறாமை நிறைஞ்ச இந்த காலத்துல இப்படி ஒரு அப்பாவா, அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை பத்தி தான் நான் உங்ககிட்ட இந்த கதையில சொல்ல போறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், தொடர்ந்து கேளுங்க. 50 மாணவிகள் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. விளையாட்டு விழா அன்னைக்கு இந்த போட்டி நடத்தப்படுது. 50 குழந்தைகளும் ஓடுனதுல 3 பேருக்கு, முதல்ல வந்த 3 பேருக்கு 3 பரிசு கொடுத்தாங்களாம். ஆனா நம்மளோட வர்ஷா 5வதா இதுல வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு அப்ப பரிசு கொடுக்கல பள்ளியில. போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ வர்ஷாவோட அப்பா சொல்றாங்க, நீ இதுல ஜெயிச்சதுக்காக நான் உனக்கு ஐஸ்கிரீம் பரிசா வாங்கி தரேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு வர்ஷா சொல்றாங்க, நான் தான் ஜெயிக்கவே இல்லையேப்பா, 5வது தானே வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நீ 45 பேரை ஜெயிச்சிருக்க, 3 பேர்ல ஒருத்தரா வரல, ஆனா 45 பேரை ஜெயிச்சிருக்கல, 5வதா வந்திருக்கல, அதுவும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுல ஊக்கப்படுத்தினாங்களாம். நம்ம வெற்றி அடையிறது மத்தவங்கள தோக்கடிக்கணும்ன்றது இல்ல, நம்மள நம்ம ஜெயிக்கணும், அதுதாங்க முதல் வெற்றி அப்படின்றத அவங்க அப்பா வர்ஷாக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். நீ இன்னும் அடுத்த முறை இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும், இன்னும் அவங்கள மாதிரி அதிக நேரம் செலவிட்டனா அந்த 3 பேர்ல ஒருத்தரா நீ கண்டிப்பா வர முடியும். இந்த முறை நீ 5வதா வந்தல, அதுக்காக இந்த சின்ன ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த பொண்ணை ரொம்ப அழகா பாராட்டினாங்களாம். உங்க குழந்தைங்களையும் நீங்க இந்த மாதிரிதான் சின்ன சின்ன விஷயத்துல ஊக்கப்படுத்திக்கிட்டே இருங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.